இனிய தோழர்களே, அன்பு தோழர் வாளையூர் குணா அவர்களுக்கு தான் ஒரு நன்றியோடு தொடங்குவது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சமத்துவ போராளி அவை தங்கவேல் அவர்களோடு நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு எனக்கு வாய்த்ததில்லை. ஆனால் அவரை பற்றி இத்தனை தோழர்கள் இவ்வளவு பேசி அவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை வழங்கிய வாளையூர் குணா அவர்களுக்கு நன்றிகளை. தோழர் தங்கவேல் என்பதே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய அன்பு மற்றவர்கள் மீது எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு நான் உதாரணமா என்ன பாக்குறேன்னா, ஒரு மாநகரத்தில் தொடர்ந்து கலை இலக்கிய பண்பாட்டு தளத்தில் செயல்படுவேன் என்ற முறையில் எந்த கூட்டமும் 6:30 முன்னாடிக்கெல்லாம் தொடங்கினதே இல்லை. ஆச்சரியத்துக்குரியது 4:30க்கு இந்த அரங்கம் நிறைந்தது. வந்த தோழர்கள் தங்கவேல் அவர்களின் மீதான அன்பை எவ்வளவு கொண்டிருந்தார்கள் என்பதற்கான உதாரணமாக நான் அதுபோலவே இந்த நிகழ்ச்சி நிரலின் பட்டியல் ஆகச் சிறந்த ஆளுமைகளின் வரிசை பட்டியல் அத்தனை ஆளுமைகளும் கொண்டாடும் ஆக பெரும் ஆளுமையாக தோழர் தங்கவேல் இருந்திருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் பறைசாற்றுகிறது. உண்மையிலேயே வாளையூர் குணா தோழர் ஒரு நல்ல ஒரு தொடக்க உரையாக முன்வைத்ததில் மற்ற தோழர்கள் அதன் தொடக்கமாக அதன் தொடர்ச்சியாக பேசுவதற்கு ஏதுவாக இருந்தது. பதிவு பண்ணணும்னு பல தோழர்கள் சொன்னாங்க. இயன்றால் ஒரு ஆவணப்படமாக ஏன்னா ஒரு துறையில் முந்தைய தோழர் சொன்னாங்கல்ல, ஏதேனும் ஒரு துறையில் போறவங்க சிறகு சார்ந்த அரசியல் இவர் கைய வச்சிருக்கிறது இந்த முந்தைய வச்சிருக்காரு, அந்த முந்தைய வச்சிருக்காரு. சட்ட போராட்டத்தில் எங்கோ ஒரு கிராமத்தில் இருந்து சட்ட 30 வழக்குகள் அப்படின்னு தோராயமா சொல்றாங்க. ஆச்சரியத்துக்குரியதா இருக்கு. அவ்வளவு எளிதெல்லாம் இல்ல. ஒரு உயர் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போடுவது எளிதல்ல, ஒரு வழக்கறிஞராக எனக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப இவ்வளவு வழக்குகளை எவ்வளவு பெரும் உழைப்பை அது கேட்டிருக்கும். ஆக சிறந்த பணி அவரோடு நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு அமையவில்லையே என்று வருத்தத்துடன் அவருக்கான வீர வணக்கத்தை பகிர்கிறேன். தோழர் தங்கவேல் அவர்களின் புகழ் ஓங்குக. வணக்கம். அன்பு தோழர் ரங்கராசன் அவர்களுக்கு நெஞ்சா நன்றிகள். அடுத்தபடியாக மக்கள் பாதையில் ஐயா தங்கவேல் அவர்களோடு சேர்ந்து பல்வேறு பொதுநல வழக்குகளுக்கு குற்ற உறுதுணையாக விளங்கிய போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய வழக்கறிஞர் தனசேகரன் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களை இப்பொழுது ஐயா அவர்களுக்கு நினைவுரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லா தோழர்கள் பெயரையும் சொல்ல முடியாது, டைம் ஆயிடுச்சு, 7 மணிக்கு. எல்லாரும் நம்ம தங்கவேல் அவர்களுடைய அன்பால் நாம் கவரப்பட்டு வந்திருக்கிறோம். தங்கவேல் அவர்கள் என்னிடம் இணைந்து பணியாற்றி முதல்ல என்னன்னா மதுவிலக்கு, அந்த மதுவிலக்கு பிரச்சனையில தான் முதல்ல வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா நீட் எக்ஸாம், அந்த விஷயத்துல நிறைய விஷயங்களோட வருவார். சும்மா ஒரு வழக்கு அப்படின்னா எல்லா விஷயங்களும் கொண்டு ஒரு வக்கீலுக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லாத்தையும் அவரையும் கொண்டு கொடுத்துருவாரு. சோ அது மாதிரிப்பட்ட ஒரு அவருடைய பேச்சை மட்டும் இந்த தமிழக அரசு அன்னைக்கு இருந்த தமிழக அரசு நாங்க மருத்துவ கல்வித்துறையில போய் முறையிடுறாரு, எல்லாத்தையும் சொல்றாரு பாயிண்டா. அதை மட்டும் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அந்த அனிதா என்ற ஒரு பெண் கொல்லப்பட்டு, அதாவது மரணம் அடைந்திருக்க மாட்டாள். சோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்புறம் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு தங்கவேல் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒண்ணு இருந்தது. அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கன்னா 200 ரூபாய் தான் கொடுப்பாங்க, 150 ரூபாய் 200 ரூபாய். அப்ப இவருடைய கவனத்துக்கு அது வந்தது. அவங்க நிறைய ஒர்க் பண்றாங்க, நிறைய விஷயங்களை பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுல தான் இருப்பான், ஆனா எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போட்டாரு. அந்த வழக்கை போட்டு அந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் 62,000 பேர்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பார்த்தா 3,000 4,000 சம்பளம் வாங்கினாங்க. இப்போ ஜாஸ்தி. இதை நான் மட்டும் சொல்லல, அன்றைய காலத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே பதிவு படுத்திருக்காரு. அவருடைய பேரு சட்டமன்ற குறிப்புகளில இடம்பெற்றிருக்கு. அதாவது பேசுறாரு, எடப்பாடிக்கு தெரியல. இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை நான் அவரோட இணைந்து பணியாற்றி. அந்த பசுமை தீர்ப்பாயம்னு ஒண்ணு இருக்கு. பசுமை தீர்ப்பாயத்துல சட்டம் இருக்கு, ஒரு பயனுக்கு தெரியாது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு இருக்கிற எல்லா வக்கீல்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பசுமை தீர்ப்பாயத்தினுடைய சட்டம் யாருக்குமே தெரியாது. தெரிந்த ஒரே மனிதன் தங்கவேல் தான். சோ இதை நான் அவர் இல்லைன்றதுனால சொல்றதா நினைப்பேன். நான் ஆவணங்கள் அடிப்படையில் சொல்ல பாருங்க. பசுமை தீர்ப்பாயம் இப்போ வக்கீல் இருக்காங்க, எல்லா வக்கீலுக்கும் எல்லாமே தெரியும் நீங்க நினைச்சிருக்கீங்க. எல்லா ஜட்ஜிக்கும் எல்லாம் தெரிஞ்சு எல்லா சாம்பாடி எல்லாம் நீங்க ஜட்ஜியா இருப்பான். ஸோ ஒரு செக்ஷன்ல போயிட்டு 294B அவனை போய் இது பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவானா, அந்த செக்ஷனை பத்தி அந்த ஜட்ஜிக்கே தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது ஜட்ஜி, எல்லாம் முட்டா பசங்க தான் இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாரு, இந்த பசுமை தீர்ப்பாயத்தினுடைய இவர் கொண்டு போற ஒரு வழக்கை கொண்டு போறாரு. அந்த வழக்கை கொண்டு போகும்போது இருக்கிற எல்லா அந்த வழக்கறிஞர்களுக்கும் அது தெரியாது. இவர் சொல்றத அதை புரிந்து கொள்கிற இது இல்லை, ஏன்னா எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஸோ தங்கவேல் அவர்கள் சமூக ஆர்வலர், அவரால் காசு இல்லாம தர முடியாது. ஸோ இதெல்லாம் எடுத்து போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரிமினல் கேஸ்ல போயிடுவாங்க. எல்லா இன்னைக்கு இருக்கிற வழக்கறிஞர்களும்
அப்ப இவரு என்கிட்ட தான் பேசுவார் நிறைய. ஆனா நானே இந்த சீனியர் இப்ப 2 பேரும் வரதா இருந்தாங்க, இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இதனால. அதனால சிவஞான சம்பந்தம் ஐயா நல்லா வந்து தெரியும், எம்எல் ரவி அவர்களும் நன்றாக இணைந்து பணியாற்றிருக்கோம், நிறைய கேஸுகள்லாம் அவங்க இருக்காங்க. அவர் வரனால நீயாவது போன்னு சொல்லி என்னை டெல்லிக்கு கூப்பிட்டு போல நான் வந்துட்டேன். ஸோ அப்போ நாங்க சொல்லிக்கினே இருக்கோம். ஆனா எல்லா இங்க இருக்கிற சென்னையில இருக்கிற ஒரு 15 வக்கீல்களுக்கு இந்த பிரச்சனையே தெரியல. அப்போ இவர் தான் இருக்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த நேரத்துல அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றது தெரியும். அவங்க ஒய்ஃப் வந்து பேசும்போது சொல்றாங்க, ரொம்ப நேரம் பேசாதீங்க, நானும் அவர் மூச்சு பேசுறாரு. ஸோ நானும் எவ்வளோ இது பண்ணேன். அப்போ கடைசி அவர்கிட்ட சொன்னேன், தங்கவேல் சார், உங்களுக்கு இருக்கிற அறிவு இந்த நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு வக்கீலுக்கும் இல்லை. எவனுமே புஸ்தகத்தை பார்த்து படிக்க முடியாது. நீங்க மட்டும்தான் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய சட்டங்களை வச்சிருக்கீங்க. நீங்களே தயவு செய்து, ஏன்னா இங்க தள்ளுபடி பண்ணிட்டான், பரிச்சை பார்க்க மாட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க அனுப்புங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துல எப்படி கேசுன்னா, நீங்க ஒரு வக்கீல ஹயர் பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு நல்ல மனுஷன், ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட நியாய தர்மம் பார்க்குற வக்கீல 1 லட்சம் ரூபாய் வாங்கிடலாம் இங்க உச்ச நீதிமன்றத்துல. அதுவும் சீனியர் லாயர் பேசினா தான் கேட்பாங்க. சாதாரண இப்ப இங்க இருந்து ஒருத்தர் போனோம்னா 5 நிமிஷத்துல போட்டு போயிடுவோம். நம்மளாம் நீதித்துறை நினைக்கிறோம், அது வேற விஷயம் வச்சுங்க. ஸோ இவர்கிட்ட நான் சொல்றேன், நீங்களே கொண்டு போக, நீங்க சொல்றது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு தெரியும். அப்போ பசுமை தீர்ப்பாயம் இவருக்கு கொடுக்குறாங்க, இவர் சொன்னது கரெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. யாருக்கு? அந்த அந்த இது பெரிய அந்த வழக்கின் சாராம்சத்தை இதை கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட் சாதாரண ஒரு மனிதன் எழுதியதற்கு நோட்டீஸ் சர்வ் பண்றார் சார். அவர் சாகத்துக்கு முன்னாடி வந்த ஒரு இது பசுமை தீர்ப்பாயத்திலிருந்து அவருக்கு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? நீ சென்னை உயர் நீதிமன்றமே விசாரி. யாரு சொல்றான்? உச்ச நீதிமன்றம். சாதாரண மனிதன். அதே மாதிரி அவரு ஒரு வழக்கை கொண்டு வராருன்னா இந்த வழக்கு மட்டும் சொல்ல மாட்டாரு, உள்ளுக்குள்ள அடிப்படையான எல்லாத்தையுமே RTI மூலமா வாங்கிடுவாரு. ஈஸி. ஒரு ஆளுக்கு வந்து இது பண்றது ரொம்ப ஆழ்ந்த அறிவு. நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்காரு, குடும்பத்தை சொன்னாரு. அவர் மட்டும் வக்கீலா தான் நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காதுங்க, அது உண்மையாது. நிறைய விஷயங்கள போவாரு. ஆனா அவர் எப்பவுமே நீர் மேலாண்மை, அப்புறம் இந்த நிலம், இந்த மாதிரி விவசாய நிலங்களுக்கெல்லாம் முன்னாடி நிற்பாரு. ஸோ அதனுடைய ஒரு இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா, சேலம் 6 வழிச்சாலைக்கு இவர் கொடுத்த ஒரு பாயிண்ட்லாம் நின்னது. நம்ப முடியுதா? இவர் கொடுத்த ஒரு பாயிண்ட்ல தான் யாருக்குமே தெரியல அந்த விஷயம். அப்படியே டர்ன் ஆனாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரந்தூர்ல வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் பாயிண்ட் இன்னைக்கு நடந்ததா? நடக்கல. அதுக்கு காரணம் தங்கவேல். ஒரு பெரிய டெக்னிக்கல் பாயிண்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுல ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இதெல்லாம் வந்து எதுனாலும் சின்னதா பாத்தீங்கன்னா 126 கிலோமீட்டருக்குள்ள 2 ஏர்போர்ட் அமைக்க கூடாது. இந்த பாயிண்டை எவனுமே கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள், அந்த நீர், அப்புறம் எப்படி இந்த இது போடுறது, அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பிளைட் போகுதுன்னு நினைக்கிறோம், அது எத்தனை கேலன் அந்த எரிபொருளை பண்ணுது. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தா மனுஷனுக்கு பாதிக்கப்படுது, நமக்கு லங்ஸ்ல பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரி ஆந்தியாக சிந்திக்க மாட்டான், சிந்திச்சுட்டாரு. ஸோ அந்த இன்னைக்கு பரந்தூர் வந்து கடற்குள்ள போட்டதுக்கு காரணம் இன்னைக்கு தங்கவேல் தான். அவர் உயிரோடு இருந்திருந்தால் அதை பார்த்திருப்பார். ஸோ இதன் மூலமாக தான் இவர் வந்து நம்ம ஐடியில தான் நிறைய அந்த எலெக்ஷனுக்கு டைம்ல போட்டாரு. ஸோ இந்த ஐடியில வந்து நான் வந்து ஐடியில கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும். அப்போ என்ன இவரை பத்தி விசாரிச்சாங்க. இவர் வந்து நாட்டுக்காக தான், காசுக்காக ஆளு கிடையாது. இவருக்கு ஆல்ரெடி ஸ்டண்ட் வச்சிருக்காங்க, வாழ்நாளை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், உடம்ப பார்க்க அது கிடக்கட்டும். ஸோ அது மாதிரி சூழ்நிலை விஜய் அவர்களிடமே இந்த செய்தி போச்சு, இவர் ஏன் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க கூடாது. ஸோ இவரோட இந்த ஆழ்ந்த விஷயம் என்னன்னா, மேல்மாவில் போய் நின்னாரு. அது பரந்தூரை பத்தி விஜய்க்கு தெரியும். அந்த அடுத்த லெவல் என்னன்னா, இவருக்கு பிரச்சனை இருப்பது விஜய்க்கு தெரியாது. ஆனா ஒரு நல்ல ஆழ்ந்த ஒரு சமூக ஆர்வலர், ஏன் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த மேல்மா விஷயத்துல போகும்போது பாத்தீங்கன்னா, இவர் அந்த தோழர்களுக்கு ஹெல்ப் பண்ண போனாரு. நான் இல்லை அந்த ஸ்பாட்ல, அவர் அந்த நடந்த விஷயம் இது
கோர்ட்டு விஷயமா எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் தான். அப்போ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு, யாருமே இல்லையே அப்படின்னு. நான் சொன்ன போலீஸ்காரன் நேற்று நைட்டே கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க நல்லது பண்ணாலாம் பண்ண முடியாது, நைட்டை கொண்டு போயிடுவான். ஸோ நீங்க உடம்பு சரியில்லாம நீங்க வந்து அதில் நான் வரமாட்டேன், கார்ல தான் போயிருக்கிறாங்க. அப்போ இவர் கூட ஒருத்தர் இருக்காரு, கார் டிரைவர் இருக்காரு, அதுக்கப்புறம் இவர் இருக்காரு, போலீஸ்காரன் இவரை தான் அரெஸ்ட் பண்றான். ஆனா இவருக்கும் அந்த ஸ்பாட்ல கிடையாது. அந்த எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்ததோ அங்க கிடையாது. இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு சாயந்தரமா கொண்டு போய் ஜட்ஜி முன்னாள் நிக்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னாள் போறாங்க. இவர் போய் அந்த அறிவு உள்ளவர், ஒரு வக்கீலுக்கான திறமை, நேரா அந்த ஜட்ஜி அந்த பார்த்து கேட்கிறாரு, நான் அந்த ஸ்பாட்ல இல்லை, நீ என்ன எப்படி நீ அரெஸ்ட் பண்ணுவ, இது பொய் வழக்கு. ஆர்குமெண்ட் பண்றாரு. ஆர்குமெண்ட் பண்ண உடனே அப்ப அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு. இந்த உளவுத்துறை எல்லாம் சில விஷயங்கள் எடுத்துட்டு போவாங்க. உளவுத்துறையால் அதிகமாக கண்காணிக்கப்பட்டவர் தங்கவேல் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இந்த தங்கவேல் வந்தாருனாவே கொஞ்சம் உளவுத்துறை 4-5 பேப்பரை எக்ஸ்ட்ரா படிப்பாங்க. ஸோ போய் சொல்லிட்டாங்க, இல்லை இருந்தாலும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உடனே அந்த ஜட்ஜி அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க போலீஸ், இல்லை ஏதோ சம் ப்ராப்ளம். அந்த மாதிரி என்ன பண்ணுது, ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க, நீங்க போங்க, 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கால் பேர் பண்ணுங்க வாங்க அப்படின்னு. அப்புறம் 3 நாள் போகுது. ஒருத்தன் போலீஸ் ஃபோன் பண்ணான். அவர் சொன்னா, போலீஸ் கூப்பிடுறதுக்கு ஒரு முறை இருக்கு, அதை நீ அனுப்பு, சமன் அனுப்ப அப்படின்றது. அப்புறம் வேற அவங்களுக்கு தெரியாது, தங்கவேல் என்பவன் அந்த மேல்மாநில தெரியாது, ஆனா உளவுத்துறைக்கு தெரியும். அப்ப சொன்னா, ஐயோ நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு கொண்டு போறாங்க. ஒரு இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, பயந்துச்சு, அந்த ஜட்ஜி பயந்துச்சு. மேல்மாவில் அந்த அந்த கோர்ட்டு, என்ன கோர்ட்டு மறந்துட்டு, ஜட்ஜி பயந்துட்டாங்க. அந்த ஜட்ஜி பயந்தது மட்டும் இல்லாம லீவ் போட்டு போயிட்டாங்க. நம்ப முடியுதா? இவரை வந்து நம்ம ரிமாண்ட் பண்ண முடியாது, ஜட்ஜி லீவ் போட்டு போயிட்டாங்க பெண்மணி. உடனே என்ன பண்ணாங்க, போலீஸ்காரர் என்ன பண்ணுவாங்க, இவங்க இது பண்ண உடனே 5-6 மணி ஆச்சு. இவருடைய கடைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ உளவுத்துறை சொன்னா, எங்க ஒரு ஜட்ஜி கிட்ட கொண்டு போய், நைட்ல தூங்கிட்டு இருப்பான் ஜட்ஜி, அவனை கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து போலீஸ் துறையில் நடக்கிற ஒரு அநியாயம். ஒரு 5 மணிக்கு போறாங்க, அவர் வந்து கோர்ட்ல தான் இருக்காரு. அவர் போலீஸ் ஜட்ஜின்னு இருப்பாங்க, எந்த நியாய நீதியெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் போலீஸ்காரன் சொன்னா அதை பண்ணுவான், அவ்வளவுதான். அது நீதியெல்லாம் கிடையாது. அப்படிதான் அந்த அநீதிக்காக ஜாஸ்தியாக இன்னைக்கு நாட்டிலே இருக்குது. அப்போ அவன் போய் சொல்றான், போலீஸ் ஜட்ஜினால போய் கேட்கிறான், ஜட்ஜி கிட்ட கேட்கிறான், நான் ஸ்பாட்லயே இல்லை, நீ எப்படி என்ன இது பண்ணுவ, எப்படி பண்ணும்போது அவன் சொல்றான், என்ன நீ திமிரா பேசுற. நான் திமிரா பேசலைங்க ஐயா, நான் நாட்டினுடைய இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ண, அதாவது அவருக்கு அதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன பண்ணிட்டா, இந்த மருத்துவ இது எடுத்துட்டான், அவருக்கு ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. நீ அவரை ரிமாண்ட் பண்ணா மோனே உனக்கும் பதவி போயிடும், யாரு ஜட்ஜிக்கும் பதவி போயிடும், அந்த இன்ஸ்பெக்டருக்கு போயிடும், டிஎஸ்பிக்கு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ ஜட்ஜி கேட்குறான், உனக்கு பையன் பொண்ணு இருக்காங்களா அப்படின்னா, டாக்டரா இருக்காங்க அப்படின்னு. அப்ப நீங்க தான் எனக்கே தெரியும் அவங்க பொண்ணு டாக்டர் அதுன்னு சொல்லுங்க. அந்த திமிர்ல தான் பேசுறேன், இல்லை நான் நியாயத்தின் திமிர்ல பேசுறேன் அப்படின்னு ஜட்ஜி கிட்ட சொன்னோன்னே அவன் ஒண்ணுமே சொல்ல, ஐ கேனாட் ரிமாண்ட் போயிருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தோம். ஸோ அவர்கிட்ட இருக்கிற அந்த தைரியம் யாருக்கிட்டையுமே கிடையாது. தைரியம்னா சும்மா அந்த கண்மூடித்தனமான தைரியம் இல்லை. பக்கத்துல வந்து எல்லா ஆட்டியும் போட்டு எடுத்துப்பாரு. ஏதோ ஒரு கேஸ் இது பண்ண கூட சும்மா இருக்க முடியாது. அங்க வந்தா அந்த ஒரு கேஸை எடுத்துட்டு அதை பார்த்து, அது வக்கீலுக்கு, நம்ம சீனியர் ஜட்ஜி எங்க வக்கீலுக்கே சொல்லுவோம், சார் இந்த செக்ஷன்ல போட்டு ஏன் பண்ண முடியாது. ஸோ ஆழ்ந்த அறிவு. அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுவாரு. அதனால நான் என்ன நினைக்கிறேன், நான் அவர்கிட்ட நிறைய சொல்லிருக்கேன், பாருங்க, இந்த உலகை படைத்தவன் இறைவன், இந்த இறைவனால் தான் நீங்க நாங்கெல்லாம் இருக்கோம். இப்ப இறைவனுடைய இது என்னன்னா, இப்போ குடும்பத் தலைவர் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும், குழந்தைகள் துணி, படிப்பறிவு இதெல்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த உலகத்தை படைத்த இறைவனுடைய செயலை தான் நீங்க செய்றீங்க. எங்களுக்கு உணவு வழங்க வேண்டியது இறைவனோடது. நீ நிலம் வச்சா போயிடுது, தண்ணி பிரச்சனைக்கு முதல்ல போகுது, சொன்னா நீ ஒரு இறைவனோட குழந்தைங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. நான் இது பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசும்போது சொல்லுவேன். இப்ப கூட எனக்கு நல்ல ஒரு உறுதியான இது என்னன்னா, கண்டிப்பா ஒரு சொர்க்கத்தில் தான் இறைவன் வைத்திருப்பார். அதாவது பொது நலத்துக்காகத்தான் இந்த மனுஷன் இருப்பார். என்கிட்ட தான் அதிகமா பேசுவார். ஆனா நான் தான் நிறைய, அவருக்கு உடம்பு பிரச்சனைனால நிறைய இது அசல் செத்தா பரவாயில்ல அப்படின்னு அந்த மேல்மா விஷயத்த பேசினே இருக்காரு. அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கீழே ஊந்துட்டாரு, தெரியாது, கணக்கு இது கட் ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்காரு. ஒரு வளையூர் பொண்ணு அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பக்கம் நடந்தது. ஸோ ஒரு அற்புதமான மனிதன்.
எல்லா விஷயங்களையும் இந்த நாட்டுக்காக பிறந்தவன் என்பது அப்பதான் நினைப்பேன். நீ எல்லாம் வந்து இந்த நாட்டுக்கான ஒரு இது, உங்க அம்மா அப்பா எல்லாம் நிறைய இது பண்ணிருக்காங்க, அதனாலதான் உனக்கு தங்கவேல்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவரை இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க வாழையூர் குணா அவர்கள், எனக்கும் காமராஜருக்கும் ஒரு சேம் ப்ராப்ளம் இருக்கு. காமராஜ் பெருந்தலைவர் காமராஜரும் நானும் ஒரு ப்ராப்ளத்தை நாங்கள் எப்பவுமே ஃபேஸ் பண்ணுவோம். என்னன்னா, காமராஜர் படிக்காத தலைவர்னு சொல்லுங்க, கரெக்டா? படிக்காத தலைவர் இல்ல சார். படிக்காத தலைவர் எப்படி? நேரு எங்க படிச்சாரு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சது. நேரு இங்கிலீஷ் தான் பேசுவாரு, மவுண்ட் பேட்டன் கிட்ட பேசுவாரு, இந்திரா காந்தி கிட்ட பேசுவாரு. எந்த பாஷையில பேசினாரு? சைகை பாஷையில பேசினாரு. சூப்பரா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆள் தான் யாரு? காமராஜர். அதை விட இன்னொன்னுன்னா, கிரெம்லினுக்கு இப்போ அனுப்புறாங்க. கிரெம்லின் ரஷ்யாவுக்கு போறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிரெம்லினுக்கு போகும்போது அங்க இவருக்கு தமிழ்ல பண்ணுமா, தமிழ்ல நம்ம கேட்கணுமான்னு நேரு சொல்றாரு, ஏய் பிளடி, அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுவாரியா? தமிழ் யாரும் மாட்டாங்க, அவரையும் நல்லா பேசுவாரு. அதே மாதிரி அவர் கோட்டு சுற்றுலாம் போட்டு போவாரு, வேஸ்டி கட்டின்னு போன ஒரு தமிழர் கிரெம்லினுக்கு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவரை வந்து எல்லாரும் இன்னைக்கு நீங்க நினைப்பீங்க அவர் படிக்காத தலைவர்னு சொல்லுவாங்க. எனக்கு யாராவது படிக்காத தலைவர் சொன்னா நல்ல போவாங்க. உடனே என்ன வேலை இருந்தாலும் கோர்ட்ல இருந்தா கூட சரி வந்து நான் வந்து, யோ உனக்கு சரித்திரம் பேசாம அவர் எப்படி பேசினாரு இந்திரா காந்தி கிட்ட, அவர் எப்படி எல்லா முதலமைச்சர்களையும் ஒரு கிங் மேக்கர் எப்படின்றாரு. அந்த உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கிட்ட ஹிந்தி பேசியிருக்காரு, அவருக்கு எல்லா பாஷையும் தெரியும். உத்தரப்பிரதேசம் ஹிந்தி தான் பேசியிருக்கோம், உத்தரப்பிரதேசல மாத்தி இருக்காரு. ஸோ அது மாதிரி நான் சொல்லுவேன், அவர் படிக்காத தலைவர் சொல்ல படிச்சிருக்காரு, அந்த ஒண்ணு மாதிரி சர்டிபிகேட் எடுத்துனார்ல, அவ்வளவுதான். அதே மாதிரி என்ன வழக்கறிஞர் சொன்னாரு, அதேதான் நானும். நான் வழக்கறிஞர் இல்லை, அந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்துல தான் நான் எப்பவுமே இருப்பேன். அதனால நிறைய ஈவன் ஜட்ஜஸே நான் வழக்கறிஞர் தான் நினைப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணுறதுன்னா, வாய்தா கேட்கறதுக்கு வருவாங்க. எங்க சீனியர் வந்து வேற ஒரு கோர்ட்ல இருப்பார், அங்க நீங்க வர முடியாது. ஸோ அந்த ஜட்ஜி நினைச்சிருப்பா நான் வக்கீல் தான், ஏன்னா டெய்லி என்ன பாக்குறான். உடனே நாங்க என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வாய்தா கொடுக்கறதுக்கு நான் சொல்லுவேன், அவங்க உடனே வாய்தா கொடுத்துருவோம். ஸோ எப்படின்னா இந்த மாதிரி ஜட்ஜிகளையும் எல்லாம் இது பண்ண மாதிரி இந்த வக்கீல் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் வாழையூர் குணா அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி வாழை இவர்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாழை எப்பவுமே பாத்தீங்கன்னா அது சாவதுக்கு முன்னாடி நிறைய பொருட்களை விட்டுட்டு போகுது வாழை. ஸோ அது மாதிரி எனக்கு தங்கவேலுக்கு அப்புறம் ஒரு வாழையை கெடுத்திருக்கார்கள் என்பதாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரலாற்றாய் எடுத்துரைப்பதுதான் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலும் இந்த பூ உலகில் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து மறைந்துள்ள நம்முடைய பொது உடைமை போராளி ஆவை தங்கவேல் அவர்களின் வரலாற்று சுவடுகளை ஒரு மனிதன் இத்தனை போராட்டங்களை எடுத்துள்ளார் என்பதை ஆவணத்துடன் கூறிய நம்முடைய போட்டுதலுக்கு மரியாதைக்கு உரிய தனசேரன் ஐயா அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, லேட்டா வந்தாலும் சரியான நேரத்திற்கு வந்துள்ள போட்டுதலுக்கு மரியாதைக்கு உரிய தமிழ்நாடு ஆளுநர் விருதாளர் யோகா ஆசிரியர் பி. விஜயகுமார் ஐயா அவர்களை நம்முடைய ஆவை தங்கவேல் ஐயா அவருக்கு நினைவுரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன். சமூகத்துல ஒரு சமூக செயற்பாட்டாளர் எப்படி இருக்க வேண்டும், இருந்தால் அதற்கு இந்த சமூகம் என்ன செய்யும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு முன்மாதிரி. எனக்கு தெரிந்து மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய எழுத்தாளர் கவிஞர் வாழையூர் குணா அவர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் பொழுது நமது ஜனாதிபதி அவர்களிடம் அந்த பஞ்சாயத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கு விருது பெற்ற நபர். அவர் என்னிடம் சொல்லும் பொழுது நான் பழகி இருக்கின்றேன், நான் இவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று என்னுடன் சொன்னார். அவருடன் இவரும் வந்திருந்தார். அப்ப கேட்டேன், நான் இந்த நிகழ்வு எல்லாம் எப்படி செய்றீங்க அப்படின்னு. சார், ஒரு மனிதன் அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார், அப்ப அவர் வாழ்ந்ததுக்கு நாம் எடுப்பதுதான் விழா. இதற்கு நான் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை. அவர்களாக வந்தால் நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர நான் பிறருக்காக இந்த நிகழ்வுக்காக எவரிடமும் நான் போய் நிற்பது அல்ல. அப்ப இந்த நிகழ்வு எவ்வளவு ஒரு உன்னதமான நிகழ்வா இருக்குன்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒரு முறை அல்ல, இருமுறை நான் அவரிடம் கேட்டேன். ஏன்னா எனக்கு அவரிடம் நல்ல உரிமைகள் உண்டு. அப்ப உடனே நான், சார் என்ன அப்படின்னு, ஐயா இந்த மாதிரி இருந்தாங்க, அவங்க தவறிட்டாங்க, பேரை மட்டும் சொல்லுங்க அப்படின்னோட பேசிக்கிட்டே இருந்து அலைபேசியில இருந்து அடுத்த நொடி அவருக்கு தகவல் அனுப்பிச்சேன். இந்த திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் புத்தனாம்பட்டி கிராமத்துல வைத்தியலிங்கம் மலர்விழி ஆகியோரோட குமாரனாக பிறந்தவர் தான் சாதாரண ஒரு தங்கவேல். எங்க ஒரு கிராமம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே வெந்ததை தின்னுட்டு விதி வந்து சாவறோன்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆனா அவரு
அந்த மாதிரி அல்ல. அந்த கிராமத்துல மதுபான கடைக்கு எதிராக ஒரு மக்கள் திரள் போராட்டம். எப்படி மக்கள் திரள் போராட்டம். அதற்கு அப்புறம் அதே இடத்துல 11 to 16 ஊராட்சி மன்ற தலைவராக அவர் தேர்ந்தெடுத்து அவர் பணியை செய்யறார். அதற்கப்புறம் தனியார் கல்வி நிறுவனத்துக்கு எதிராக போராடி வரி செலுத்த வைக்கிறார். அதாவது இந்த நடைமுறைகள் எல்லாம் நம்ம பாருங்க, அவரோட உடல்நலம் குன்றிய கூடிய காலகட்டத்துல கூட தொய்வில்லாம பொது பணியில அவர் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு ஒரு சின்ன சூழல் கிடைத்தால் கூட அதுல எப்படி நம்ம சர்வை பண்றதுன்னு நினைக்கக்கூடிய காலம். ஆனா அந்த மனிதன் இருந்தாலும் ஒரு தனக்கு அநீதி என்று சொல்லக்கூடாது, இந்த சமூகத்துக்கே அநீதி என்று நினைத்தால் அதை எதிர்த்து அவரோட நோக்கம் பாதிக்கப்பட்டவருக்கு களத்துல இறங்கி போராடுவதாக ஒரு விஷயத்த வச்சுட்டு அவர் செயல்பட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? அதுக்குதான் அந்த இதுல போடும் பொழுதே அப்பளுக்கு இல்லாத பொதுநலவாதி. அப்ப இந்த விஷயங்களை அவரு நம்ம பார்க்கணும். விவசாயமா இருக்கட்டும், பொதுநலமாக இருக்கட்டும், அவரு உறுதி குலையாமல் செயலாற்றி வந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர். அது மாதிரி பரந்தூர் பகுதியில விமான நிலையம் அமைக்க விவசாயிகளிடம் நிலம் நிர்பந்திக்கப்பட்ட போது திருச்சியிலிருந்து ஓடோடி போய் நீராதாரங்களை பாதுகாக்க சட்ட சரத்துக்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ஒரு வழக்காடியவர். இப்ப என்னோட வீட்லயும் வழக்கறிஞர் தான், பொண்ணு வழக்கறிஞர் படிக்கிறாங்க. ஆனா அவரு தான் குடும்பத்தை விட்டு கிராமத்தை விட்டு ஒரு சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கு பாருங்க. இந்த இடத்துலதான் நம்ம சிந்திக்க வேண்டும். அப்படி ஒரு செயல்பட்ட நபர் தான் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அபினிமங்கலம், வெள்ளக்கல்பட்டி ஆகிய 4 கிராமங்களை முசிறி வட்டத்தில இருந்து இன்னைக்கு துறையூர் வட்டத்துல சேர்க்கும் பொழுது நீதிமன்ற வாயிலாக அரசாணையை பெற்றக்கூடிய பெருமகனார். அந்த திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில் விவசாயிகளின் நிலம் கிப்காட் பெயரில் பிடுங்கப்பட்ட போது அங்குள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து போராடிய அருள் ஆறுமுகத்திற்கு உறுதுணையாக செயல்பட்டு வழிகாட்டியவர். அப்ப நம்ம ஒரு இடம் இல்ல, தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகர்ல இருந்து திருவண்ணாமலையில இருந்து கிராமமா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், எல்லா இது விஷயத்தையும் பண்றாரு. இந்த மாதிரி இந்த சுங்கசாவடிகள் எல்லாமே, ஏன்னா நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இங்க முன்னாடி பேசியவங்க இதையும் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் ஒரு மனிதன் தனது வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும் பொழுது எனது பார்வையில் அவர் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லணும். எனக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில நான் அந்த மாதிரி சொல்லி இதே விஷயம் முன்னாடி ஒரு அரசு நினைவிடமாக கூடாது என்பதற்கு பொதுநல வழக்குகளை தாக்கல் செஞ்ச யாரு இப்படி எல்லாம் செய்வா? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். 26/31/3/26 இந்த பூவுலக விட்டு அவர் மறைந்தாலும் இந்த நம்ம சமூக செயற்பாட்டாளர் உள்ளத்துல சிம்மாசனம் பெற்று வீற்றிருக்கின்றார். இதுதான் அதுல ஒரு முக்கியமான. அப்ப நம்ம எப்படி வேணா, அதாவது பிறந்தவுடன் தாலாட்டு, இறந்தவுடன் நீராட்டு, நடுவில் கிடைப்பது பாராட்டு என்று சொல்லுவார். ஆனால் ஒரு மனிதன் பாராட்டக்கூடிய வகையில வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்து மட்டுமல்ல, ஒரு சரித்திரமாக இருக்கின்றார். அதற்கு இந்த நிகழ்வுகள் தான் சாட்சியாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இவரும் ஒரு பெரிய மிட்டா மிராஸ்தார் அல்ல. நம்ம வாழையூர் குணா ஒரு மிட்டா மிராஸ்தார் இல்ல. இங்க இருக்கக்கூடிய குணம் பெரிய மிராஸ்தார். அப்ப ஒரு கொள்கையார், ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஈர்க்கப்பட்டு அதற்கு அவர் ஓடோடி, நான் 2 முறை கேட்டேன் அவர்கிட்ட, என்னங்க ஐயா, என்னங்க இவர் யாரு, என்ன ஐயா நீங்க பாருங்க ஐயா அப்படின்னு. அப்ப வாழையூர்ல இருந்து 2 சக்கர வாகனத்திலே வந்தாரு. ஐயா எத்தனை கிலோமீட்டர் நீங்க பயணம் செய்யணும்? நான் மோட்டர் வாகனத்துலதான் 50 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இவர் தான் நம்ம தொழிலதிபர், அவர் தான் உற்ற உறுதுணையாக இருந்து அவர் பக்கத்திலே வரார். உடனே போய் அங்க போய் இந்த பதாகை அதை தயார் செய்யறாரு. அதே மாதிரி நம்மளோட இந்த ஹேண்ட்பிட்ஸ் பிரதி இதெல்லாம் தயார் செய்து ரொம்ப அப்பதான் நம்ம சொன்னோம், நம்ம வாழ்க்கை முக்கியம் இல்ல, நமக்காக இன்னொருத்தர் பிரதிபலனாக மறைந்ததற்கு பின்னாடி ஒரு செயல் நடக்குது பாருங்க, அதுதான் ஒருத்தர் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் என்பது இந்த நிகழ்வு மிக மிக உறுதியாக எடுத்துரைக்கிறது. இதற்கு எந்த விருது கொடுத்தாலும் இந்த நிகழ்வுகளுக்கு ஈடாகாது. ஏன் அப்படின்னா அவர் இல்ல, அவங்க குடும்பத்தாரும் இப்ப இங்க இல்ல, ஆனா ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப யார் பேசுறா? இதுல சமூகம் சார்ந்து உள்ள செயல்படக்கூடிய சமூக செயற்பாட்டாளர். அப்ப அவருக்காண்டி இன்றைக்கு நேரம், பொருள் எல்லாத்தையும் இது பண்ணி கிட்டத்தட்ட இதுல எவ்வளவு பேர் பாருங்க, வரவேற்புலையில இருந்து முன்னிலையில இருந்து தலைமை, படத்திறப்பாளர், நினைவுரை மற்றும் நன்றி நிவுதல் வர இவ்வளவு பேர் போட்டு ஒரு போராளியின் அர்ப்பணிப்பை பகிர்வோம், அவரது தியாகத்தை உணர்வோம் என்று முடித்திருக்கின்றார். அந்த வகையில அவர் தியாகத்தை நானும் இன்று
உணர்ந்து உங்களிடம் பகிர்ந்திருக்கின்றேன். இதே போல உள்ள நிகழ்வுகள் வருங்கால சமூகத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும். அதனால மறைந்த பின்பு நிகழ்வு எடுப்பதை விட இன்னும் போராளியாக இருக்கக்கூடியதோ நம்ம முன்னாடி எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. அவங்க காலத்திலேயே நம்ம அவங்களுக்கு கரம் கொடுத்து இருந்தால் இன்றும் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகம் சார்ந்த நிகழ்வு ரொம்ப வலிமையாக இருக்கும். அதற்கு ஒவ்வொருத்தரும் நாம் கரம் கொடுக்க வேண்டும். அந்த வகையில இந்த நிகழ்வு ஒரு மனதுக்கு ஒரு நிறைவான நிகழ்வு. நாம் சமூகத்திலிருந்து பிரிந்து இருக்கக்கூடாது, சமூகத்தில் வாழ்பவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கு இந்த நிகழ்வு சான்றாக இருக்கின்றது. இதை முன்னெடுத்த மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய கவிஞர் வாளையூர் குணா அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். இங்கு கூடியிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களையும் நான் நன்றி பெருக்குடன் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். யோகாசிரியர் ஐயா விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக முத்தலாம்படி கிராமத்தில் வருகை புரிந்துள்ள போற்றுதலுக்கு மரியாதைக்கு அன்பு சகோதரர் மருதை அவர்கள் நம்முடைய ஆவை தகவலை பற்றி நினைவுரையாற்ற ஒரு அன்புடன் அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு ஐயா தகவல்களை பற்றி அண்ணன் செல்வராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை. மீண்டும் முத்தலாம்பட்டியில் அவர் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அதை நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு முன்னுதாரணமாக ஐயா எல்லாம் நம்ம நிறைய செய்ய எங்களுக்கே தெரியல இவ்வளோ விஷயம் அங்கே நடந்திருக்குது, அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போதான் எங்களுக்கே தெரியுது. பட் இந்த அளவில் எங்களுக்கு அவர் இப்போ வெளியிலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாருங்கும்போது எங்களுக்கு பெரிய இந்த புத்தராமட்டியோடைய இழப்பை ஈடுகட்ட முடியாது. அந்த அளவில் நீங்களாம் இருக்கீங்க. ஒரு நடந்து எந்த நேரம்னாலும் சொல்லுங்க, பாப்பா செஞ்சுக்கணும். அதுபடியாக போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய நம்முடைய மூத்த தமிழறிஞர் மாநில தலைவர் தமிழ்மொழி கல்வி இயக்கம் ஐயா ஆசி சின்னப்ப தமிழர் அவர்களை நிறைவுரையேற்ற அன்புடன் அழைக்கிறேன். தோழர் வை தங்கவேல் அவர்களுடைய படத்தரப்பு நிகழ்ச்சி தலைமை உள்ளிட்ட உரையாற்றை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் தமிழ்வழி கல்வி இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இந்த வை தங்கவேல் என்பவரை தோழர் வாளையூர் குணா அவர்கள் நம் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து சொன்னாரு. அப்பதான் ஒப்பிட்டு பார்த்தேன், இந்த படத்தையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தா அப்பதான் நினைவுக்கு வந்துச்சு. அதுக்கடுத்த கட்டமாக அவர் திடீரென்று ஒரு நாள் என்ன நீங்க ஒரு நூல் வெளியிடுறோம், அதுக்கு தலைமை தாங்கன்னு சொன்னாரு. அது அப்படிதான். அந்த நிகழ்ச்சியில அந்த இதில் வரும்போதுதான் அவரை பற்றி கொஞ்சம் நிறைய ஒப்பிட்டு பார்க்கும்போது புரிச்சு. இப்போ நான் ஒரு 5 நாளைக்கு மேலே தான் தேவத்துல நிகழ்ச்சியில் எடுத்துட்டு முடிச்சுட்டு போனோம். சென்னை போய் சேர மீண்டும் தொலைபேசி பண்ணாரு. அவர் தெரியும், ஏன்னா எனக்குன்னு ஒரு முகவரி இல்லை, எனக்கு முகவரி தொலைபேசி தான், அமைப்பும் தொலைபேசி தான். அவர் தெரிஞ்சுக்கிட்டார் எங்க இருக்கிறீங்க, அந்த வட்டத்துல தான் இருக்கிறீன்னு சொல்லிட்டு என்ன செய்தீங்க நீங்க என்ன மாதிரி ஒரு படத்தை அனுப்புகிறேன், யாரு என்ன எதுவும் அப்போ கேட்கல, எதுவும் தெரியாது, எதுதான் வரட்டு. அப்போ உடனே இப்போ வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்வை பொறுத்தவரையும் தோழர் ஏன்னு சொன்னா, தோழர் ஏன்னு சொல்றேன்னா அவருடைய உழைப்பு முழுக்க பார்த்தீங்கன்னா அது சார்ந்ததுதான். பொதுவுடைமை கட்சியில சேர்ந்துதான் வேலை செய்யலாலும் அது சார்ந்துதான் பணி இருக்கு. அந்த அடிப்படையில அவர் செய்த பணிகள்லாம் நீ பாருங்களேன். சாலை வேண்டாம்னு அவர் போராடல, சாலை வேண்டாம்னு போராடல. இந்த நீங்க செய்யக்கூடிய அந்த சாலை சுற்றுச்சூழல் சொல்ற பாருங்க, நான் தமிழ் மக்களுடைய கனிவளம், சுற்றுச்சூழல், அந்த உழவருடைய ஏழைமலையாத்தால் பணக்காராஜர் அவருடைய இயற்கை வேளாண்மை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அதை எடுத்து போராடுறாரு, இப்படி அழிக்கக்கூடிய திட்டம் இங்க வேண்டாம்னு சொல்லி. அதே போன்று இப்ப வானூர்தி விரிவாக்கம் என்று சொல்லியிருக்கமே, அதை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் போராட நாங்க எங்களுக்கு பக்கங்கிறதுனால பல முறை போயிருக்கிறோம். அதுக்காண்டி ஒரு நேர்காணல கொடுத்துருக்கிறேன். அப்ப அதை எதிர்த்து எங்க கேள்விப்பட்டது போராடுச்சுன்னா அதுவும் இப்படித்தான். சாலை வானூர்தி வேண்டாம்னு இல்லை, அவர் சொன்ன மாதிரி வழக்கறிஞர் சொன்ன மாதிரி அந்த இடைவெளி வேண்டாம் குறைவா இருக்கு, அந்த சட்டத்தை வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஆனா வானூர்தி நிலையம் என்ன, நீ ஒரு பொட்டோக்காட்டில கட்டு, வானூர்தி இறங்க போகும். வானூர்தி போறவங்க யாரு, நம்ம மாதிரி காலை நடந்து போக போறோமா இல்ல பேருந்து வச்சு போக போறோமா, மகிழுந்து பயணத்துல போறது இருக்கு, எங்க வேணும் கட்டலாம். அதனால அது அந்த சுற்றுச்சூழலை கெடுக்குது. அந்த அப்படிங்கிற அடிப்படையில் அதை வேண்டாம்னு சொல்லி போராடுறாங்க, அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அப்படி எல்லா செய்தியும் போய் பார்த்தா மதுன்னு எடுத்துக்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மது எல்லாத்துக்கும் சுற்றுச்சூழல் கேடு மட்டும் இல்ல, நாட்டுக்கு வீடுக்கு கேடு எழுதி வச்சுட்டு குடிக்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட அதை ஒழிக்கன்னு சொல்லி போராடி இருக்காரு. அந்த அடிப்படையில நாங்கெல்லாம் ஒரு நீண்ட தேர்தலை பத்தி ஒரு பெரிய இடைவெளி இருக்கு, ஆனா இப்ப கொஞ்சம் மாறி வந்திருக்கிறோம். அப்ப பஞ்சாயத்து தலைவர் சொன்னா அது பெருசா எடுத்துக்கிற மாட்டோம். தோழர் தான் முதல் சொன்னாரு, பாவலரா வந்தாரு, நம்ம தமிழ்வழி கல்வி இயக்கத்துடைய தலைவர் துணைத் தலைவர் மூலமா செந்தமிழ் வந்த தான் தோழர் அறிவுமானத்திலேருந்து தொடர்ச்சியா அந்த பாக்கள் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய நெருக்கத்தை ஏற்படுச்சு. எழுதக்கூடிய கவிதை கட்டலாம்
அதுல இருந்தா வெறும் தொலைபேசி உறவுல தான் அனைத்து அவர் கூப்பிடுறோம், நான் கூப்பிடுறோம், எல்லாத்துக்கும் வந்துருவாரு. அந்த அடிப்படையில அவர் சொல்லக்கூடிய எங்க தான் நான் காலம் ஒதுக்கி வச்சுட்டு வரணும், பரப்புரை பயணம் வச்சோம், அனைத்துக்கு ஒத்துழைப்பு இருந்தாரு. அந்த அடிப்படையில தோழரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. இப்பதான் இவருன்னு தெரியுது. தெரியாததுக்கு முன்னாடியே அந்த நீங்க சொல்லக்கூடிய அம்னி மங்கலம் சொல்ற பாருங்க, அங்க முருகன் ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மூலமா நாங்க நீண்ட நாளா வந்து அவருக்கு இங்க கூட்டத்துக்கு போயிருக்கிறோம். அவர் அண்மையில இருந்து இறந்துட்டாரு. அவரும் வந்து நம்ம சத்தமிழ் வார்த்தை மூலமா தான் பரப்புரை பயணத்துல இருந்தோம். நீண்ட நாள் பயணம், அது தனித்தமிழ அறிஞரா இருந்தாரு. இப்படிப்பட்ட நிலையில இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இவர்களை பயன்படுத்த முடியாத போய்விட்டது. ஆனால் நாம் எல்லோரும் சொல்ல போது இறப்புன்னு சொன்னோமேனா எல்லாருக்கும் வழக்கம் கொடுத்தாங்க. ஒருத்தர் தெரியும், நம்மாழ்வார்கள் தெரியும். யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியாத ஆள் இல்லை. சின்ன குழந்தையில இருந்து அத்தனை பேர் தெரியும். நம்மாழ்வார் திரும்பிய பார்க்கும்போது அன்னைக்கு இந்த உணவகங்கள், தற்சார்பு வேளாண்மை உணவகங்கள் நிறைய தொடங்குறாங்க. ஆனா எப்படி வந்தா இப்ப தெரியும்? அவர் செய்யும் போது, அவர் பண்ணை வச்சு வைக்கும் போது யாருக்கும் தெரியாது. அவருக்கு சில பேருக்கு தெரியும். அவர் இந்த செய்தி வெளியில எடுத்துட்டு போகும்போது புதிய தலைமுறைகள் தொலைக்காட்சியில் சொன்னார் நேர்காணல். அதுல இருந்து நான் அது இப்படி அப்படியாரு இறப்புக்கு தான் நீங்க உணவு முழுக்க தெரிவிச்சு தோழர் சொன்னார் பாருங்க. அவங்க எல்லாம் வருத்தப்பட்டாங்க பாருங்க. இறை நம்பிக்கை உள்ளவர்களும் சரி, இல்லாதவர்களுக்கும் சரி. ஆனா வாழும் காலத்துல அது தெரியாது. இப்ப ஓடிட்டே இருக்கிறோம். அதனால சில பேர் சொல்லுவாங்க அவர் நல்லா இருக்கா, உழைக்கிறா, அது சரி, இது கண்டுக்க முன்னாடி தெரியாது. ஆனா பிறப்போர் அடைவது இறப்பது உறுதி. அது இறை நம்பிக்கை இருக்கிறவர்களும் சரி, இல்லாதவர்களும் சரி. என்ன செய்தாங்கிற பணிதான், அந்த பணியை தான் தோழர் அவரும் பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறார். பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது சொன்னாரு இப்படி இந்த ஓய்வு பெற்றாரு. அப்புறம் விருது வாங்கினேன்னு சொன்னாரு. அதுதான் எதுக்கான விருதுன்னு பார்த்தா அப்பதான் சொன்னார். அந்த ஊர்லயே ஓலை வீடு இல்லாத அளவுக்கு ஆக்கியிருக்கிறாரு. அவருடைய அதே மாதிரி இவருடைய பணிங்க அந்த பஞ்சாயத்துல ஒப்பிடும் போது இவருடைய பணி இருக்கு. அந்த இடத்துலதான் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம் இயக்கம் சார்ந்த பணிங்கிறது. இப்ப சொன்ன பாருங்க, இயக்கம் சார்ந்த பணி தேவை. இப்ப கொலைகள்லாம் நடக்குதுன்னா அந்த கொலையில துணிஞ்சு போறோம் சொன்னா நாம் ஒரு இயக்கம் சார்ந்து, இயக்கத்தில் ஒரு அரசியல் சார்ந்து, இயக்கம் சார்ந்து பின்னணியா இருக்கும்போது துணிந்து இறங்கலாம். அந்த அடிப்படையில நாம் இயக்கம் தேவை. அந்த இயக்கத்தின் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும். இந்த தோழருடையத தோழர் செல்வமணியர் சொல்றது போட்டு அது சிறு. இப்ப இதுல வந்து நிறைய இதை பத்தி தான் நானும் கூட கத்துக்கல, அது வரைக்கும் தெரியாது. அப்ப இந்த தொழிலுக்கு இப்ப இங்க வந்து எடுத்துக்கிறேன். ஆனா இப்ப 3 அனுப்பி இருந்தாரு. அப்புறம் வரும்போது எடுத்து படிச்சு பார்த்துட்டு வந்தேன். அந்த அடிப்படையில சிறு நூலா போட்டு அதை விரிவா எடுத்துட்டு போலாம். 99 விழுக்காடு யாரு வீட்லயும், நான் 100 விழுக்காடு கூட சொல்லலாம், எங்க வீட்டுல இருந்தே சொல்றேன். 100 விழுக்காடு நாம் குமுகத்துக்காக வேலை செய்யக்கூடியவர்களை, புள்ளியலற்ற வேலை செய்யக்கூடியவர்களை ஏற்க மாட்டார்கள். சரி, நம்மள ஏற்கல. இந்த அவர் சொன்ன மகள் மருத்துவர் இருக்கிறாங்க. அப்ப ஏதோ அவரை மீறி அவங்க படிச்சு இன்னொரு பேரிட்டால் கூட, ஆனா அந்த அவங்களுக்கு இதை ஏற்க முடியல. சமூகம் பணம் 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 என்று சொல்லுது. பணம் வந்துருச்சா வந்துருமானா முடியாது. 2 செய்தியை சொல்லி முடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு சொல்லிடுற, மும்பைல ஒரு வீடு கட்டுவாங்க சொல்லுவாங்க. எத்தனை மாடி மும்பைல வீடு கட்டியிருக்காங்க டாடா பிர்லா 130 மாடி. ஆனா அப்படி கற்றவரு அதுல வாழ முடியுமா? போனோம்னா எல்லாருக்கும் இந்த அறிக்கையில வந்து எவ்வளவு படுக்க முடியும், எந்திரிக்க முடியும், குளிக்க முடியும், பெறல முடியும். அப்ப அப்படி கட்டி கிடக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா அவரும் இருந்தாலும் அது அவர் கூட வரப்போதா, அவரும் ஒரு நாளைக்கு இறப்பது உறுதி. ஆனா அது பேசாது, இது மட்டும் பேசாது போயிடும். இன்னொன்னு சொல்லிடுறேன், நம்ம கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவருடைய இறப்பை நம்ம பார்த்தோம். ஒரு கிழமைக்கு முன்னாடி துணையார், ஒரு ஆண்டுக்கு முன்னாடி துணையார் இறந்துடுறாங்க. வளர்ப்பு மகன் வந்து என்ன செய்யறாருன்னு பார்த்தாங்க. இவர் பூரா ஏழை வழிக்கு உதவிக்கவே எல்லாரும் ஏகத்தை உதவி செய்தான்னு சொல்லிட்டு அந்த காசோலை எல்லாம் எல்லாத்தையும் பிடிக்க வச்சுக்கிட்டாரு. அந்த வேலை செய்த ஆளுகள் இப்போது வரும்போது அவர்கிட்ட பையில இருந்த பணம் கொடுத்துட்டாரு. இல்ல அப்ப வர்றாங்க எப்போதும் போல கேட்கறதுக்கு, கொடுக்கறதுக்கு இல்ல. மன உடைந்து இறந்தாலும் உங்களுக்கு கடைசியா தெரியும். இப்படிப்பட்ட எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சாலும் அது பேசாது. இந்த மாதிரி முன்ன விட்டுட்டு பின்ன பேச சொல்லும். ஆனா இது மாதிரி உழைக்கிறது தோழர்கள் சொன்ன மாதிரி மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர், பெரியார், இவெல்லாம் பகத்சிங், இவெல்லாம் போராளிகள், இயக்கம் சார்ந்து போராடி செத்தார்கள். அந்த இயக்கத்தை பின்னெடுத்து செல்லுது. இயக்கம் சாராம சுற்றுச்சூழலர்கள் சொல்ற பாருங்க. இன்னைக்கு பெரிய அறிவுத்துறையில சுற்றுச்சூழல் பெரிய அளவுல பங்கெடுக்குது. சுற்றுச்சூழல் அது நீங்க அதுக்காக சார்ந்த இயக்கங்களா இருந்தாலும் சரி, தனி மனித உழைப்பு அது இயக்கத்தோட சேர்ந்தாலும் சரி. இப்ப அவர் சொன்னாருமே 30 வழக்குகளுக்கு எதிர்கொண்டெல்லாம் அதுக்கு எது சொன்னா இதே அரசுகிட்ட இருந்தேன் இது போட்டு அதுல அந்த தகவல் உரிமை சட்டத்தை அடிப்படையில பெற்றுக்கொண்டு அதே எடுத்து போராடுவோம். அப்ப அப்படிப்பட்ட ஓட்டையெல்லாம் இருக்கு. அந்த ஓட்டையை பயன்படுத்தி நம்ம வெல்லக்கூடிய சூழல்லாம் இருக்கு. இருந்தாலும் அவர் விட்டு சென்ற பணியை நாம் முன்னெடுத்து செல்வோம். அதுதான் உறுதிப்படி. ஏன்னு சொன்னா அதற்கு முன்னெடுத்து சொல்வதற்கு ஆள் தேவை. அதற்கு இன்னைக்கு வந்து தோழர் குணா அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பேர்களை இப்ப நான் தமிழ் வழி கல்வி பார்த்தீங்கன்னா அந்த இயக்கம் சார்ந்தவங்களா இருக்கும்.
அந்த இயக்கத்துக்கு முரணா அந்த பேச்சு நாங்கள் வச்சு இழுத்துட்டு பேசிட்டு கிடக்க முடியாது. அதுபோல தோழர் பாருங்க, அந்த பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அந்த இயக்கம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ரொம்ப ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறாரு, செய்திருக்கிறாரு. அது போன்று இந்த பணியையும் நூலை வச்சு நூலையுமே வெளியீட்டாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். இது மாதிரி போலவர்கள் நிறைய பேர்கள் உழைக்கத்தை நம்ம மக்கள் மாற்றுவோம். அதுக்கு மீண்டும் தான் சொல்றேன், அவர் தான் வல்லாழ்வார், நம்மாழ்வார் தான். இப்ப நம்மாழ்வார் உயிரோடு இருக்கும்போது 99 விழுக்காடு யாருக்கும் தெரியாது. இறந்ததுக்கு பிறகு அவர் செய்த பணியெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாம் பேசப்படுகிறது. அதுபோல் நாம் இறந்ததுக்கு பிறகு பேசப்படும்னா அப்பதான் இந்த நன்மையும் தீமையும் பிரிச்சு பார்க்க முடியும். அது வரைக்கும் எல்லாம் ஒண்ணு மட்டுமே பேசுவாங்க, பழக தெரியாதா, சம்பாதிக்க தெரியாதா, இல்ல சம்பாதிச்சா தெரியும். ஆனா அதை மீறி வந்திருக்கிறோம். அதே போல தோழர் அந்த தொண்டர்களை பார்க்கும்போதுதான் இதான் தோழர் ஒரு சிறு கதை எழுதி வெளியீட்டு விழா பண்ணும்போது அதான் முதல் அறிவு. அந்த கதை படிக்கும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் பொதுவுடைமை சார்ந்து இருப்பாங்க, பரவாயில்ல போக்க எல்லா கவிதையும் படிச்சேன். அப்ப அதுலதான் பார்த்த தொண்டறிக்கையில ஏபிசிடி எத்தனை எடுத்திருக்கேன், அத்தனை எடுத்து படிச்சிருக்கேன். படிச்சு விட்டு வேலை போல. சரி, பஞ்சாயத்து தலைவரா அது ஒரு எதிர்மானம் நடந்து கைப்பற்றி போனார். சரி, அதனுடைய தொடர்ந்து பயணித்தாரா? இப்ப சொன்னார்கள் தற்போட பயிற்சி பண்ணி இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினருக்கு. அப்படி தோழர் எதுவும் பயிற்சி பண்ணா தெரியல. ஆனால் இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அது பண்ணுவார். அவருடைய நூல்கள் நான் எங்க போனாலும் சரி, NCBH புத்தகத்துல போய் எடுத்திடலாம். முன்வரிசையில் அவருடைய நூல் இருக்கும். ஏன்னா சிறு தொகுப்பு அப்ப எடுத்து பார்க்க நான் பேசுறேன். மதுரை போனா ஒரு புத்தகம் கூட உங்க பேச அங்க வரிசையில் இருக்குன்னு சொல்லி, அது போல புத்தகமும் நாம் பதிவு எழுதும். அதனால தோழர் எல்லாத்திலையும் அதான் சொல்லுவாரு. எவ்வளவுதான் இப்ப பேசணும்னா போயிடும். இந்த காணொலி காட்சியில் தான் இருக்கிறாரு, அது பதிவு பண்ணி போடுறதுனால எனக்கு ஆற்றலுக்கு மீறி அந்த செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த முன்னுரையில போட்டு தொகுத்து பெரிய அளவுல போச்சு. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட அளவு போயிடும். ஆனா இது நிக்க அப்படியே. இப்ப நான் நிக்கிறேன்னு சொன்னா 33 புத்தகம் எழுதியிருக்கிறேன் தமிழுக்காக. அந்த நூலு தான் நிக்குது. அதுதான் எல்லாரும் பேச வைக்க. என்கிட்ட வைப்பாங்க, திருவிழா போட்டு புத்தகம் வித்துட்டு இருப்பேன். கேட்பாங்க, இந்த சின்னப்பா தமிழர் எழுதுல புத்தகம் இல்ல தமிழக பதிப்பு புத்தகம் இருக்குன்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் புத்தகம் வித்துட்டு இருப்பேன். இந்த இருக்கு புத்தகம் இருக்குன்னு எடுத்து கொடுப்பேன். நான் தான் சொல்லவே மாட்டேன். சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. தொலைபேசியில் பேசும்போது இந்த புத்தகம் இருக்காரு கேட்பா, அந்த குரலை இந்த துணியை ஒப்பிட்டு பார்த்து அவர் மாதிரியே இருக்குவாங்க. அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாது, அவங்க சின்னப்பா தமிழர் நான் தான் அப்படின்னா. இருந்தாலும் அந்த நூலுடைய இது இன்னைக்கு நிக்குது. அதுக்கு அடுத்தது நாள்காட்டி துறை, தமிழ் நாள்காட்டி 27 ஆண்டு காலமா அது நிக்குது. அப்ப அந்த உழைப்பு என்பது நிலை நிற்கக்கூடியது. வரலாற்றோடு சேர்ந்து எழுத்து பதிவு, அப்ப ஊடக பதிவு, இதெல்லாம் இப்ப முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் சொல்லி படிச்சுக்கிறேன். ஒரு பதிவு ஆய்வு பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, தோல்விக்கு காரணம்னு சொல்லி கட்டுமே அறிக்கை விட்டாரு. அப்புறம் பார்த்தீங்களா, எல்லா தோல்விக்கு நானே காரணம் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஒரே ஒரு செய்தி சொல்றாரு. அருமையான செய்தி. அதுதான் நாங்களாம் தொடர்ந்து போராடி வருவோம். ஊடகம் என்பது தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள் அல்ல. இன்றைக்கு சட்டப்பையில இருக்கு பாருங்க, இதுதான் அவர் சொல்றாரு. தேனி இருக்கிறத உட்காந்து அரசியல் விட்டுருங்க, நீங்க அது என்ன பேச அதை எழுதி போகணும். இதுதான் நீங்க ஒரு ஆளு தூக்கி அடிச்சு வச்சுன்னா முகவரி தெரியாதவரு, முகம் தெரியாதவரு, ரூபாய் என்ன தெரியாது. இப்ப சாதி மதம் ஒழிய நாங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். சாதியை கலந்து சமயத்தை கலந்து தமிழாக ஒன்று சேரணும். ஆனா அந்த வேட்பாளர் என்ன சாதியே தெரியாது, பொருளாதாரம் என்ன தெரியாது. அப்படிப்பட்ட நிலை வந்துருச்சுன்னா அப்ப இந்த ஊடகம் தான். அதனால நாம் இதெல்லாம் இருக்கக்கூடிய செய்தியை ஊடகத்தின் மூலமாக கொண்டு சேர்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு தோழருக்கு முழு ஒத்துழைப்பா இருப்போம். தோழரை நான் எங்க கூப்பிட்டாலும் கூட நினைச்ச ஒரு தொடர் அடிச்சு எடுத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனா நான் தோழர் கூப்பிடாவிட்டு எங்கெல்லாம் வந்துடுறாரு. இந்த தொழில் சொன்னார்கள், இது புதுக்கோட்டையா இருக்கே, அவ்வளவுக்கு எப்படி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா நம்ம இணைந்து பணியாற்றக்கூடிய காலம் வந்துருச்சு. அதுதான் முக்கியம். ஏன்னு சொன்னா குடும்பத்துல 2 பேர் ஒரு பேர் தான் இருக்கிறோம் எல்லார் வீட்லயும். ஏன் வல்லேன்னு சொல்ல மாட்டியா, தோழர்லாம் சொல்ல மாட்டியா, பெண்களை கூட்டிட்டு வரலன்னு சொல்லி பேசுவோம். மேடையில வந்த மட்டுமே பேசுவாங்க. இல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் வரலையே நாங்க பெருசா எதிர்பார்த்துக்கு வந்தோம். எப்படி வருவாங்க? ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தர் 2 பேர் தான். அந்த 2 பேரும் படிக்கிறாங்க. ஒண்ணு பட்டதாரியா இருப்பாங்க, இல்ல வேலை செய்வாங்க. அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப நாம் கூட்டு பணிதான் அடுத்த கட்டத்தில் வைத்தோம். அதுதான் பெரும் பேர் உதவி. அப்ப நாங்க அதை இணைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த பணியோடு சேர்த்து தோழரோடு சேர்த்து இணைந்து செய்வோம். இதை கூடுமான வரைக்கும் அவர் பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்ததுனால நாம் அங்கேயே ஒன்று நடத்துவதற்கு அங்கே சில தமிழாசிரியர் சுத்த வட்டாரத்தில் இருக்கு. செந்தமிழ் கேட்டோம்னா உங்களுக்கு அவர் மூலம் தோழர்கள் அறிமுகமானார். நிறைய செய்து அந்த பகுதியை ஒன்று நடத்துவோம். எளிமையாக எந்த அளவுக்கு பண்ணணுமோ பண்ணி அந்த செய்தியை நூல் வெளியிட்டாக கூட தொகுத்து அது வெளியில செய்யலாம். அந்த அடிப்படையில நாம் உறுதிமொழி ஏற்பது ஒன்றே ஒன்றுதான். நாம் செய்யக்கூடிய பணி
குமூக மாற்றத்தோடு இணைந்தது. சீர்திருத்த பணியா இருந்தாலும் சரி, சமூக மாற்ற பணியா இருந்தாலும் சரி, ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அது வரலாற்றில் நிற்கும். அதுபோல் தோழருடைய உழைப்பு இந்த குமூகத்தில் வெல்லும். நாம் எல்லோரும் நினைப்போற்றோம், அவருடைய நெஞ்சலியத்தை நினைப்போற்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் தொடர்ச்சியாக நாம் எல்லாம் இவ்வளவு நேரம் போற்றி புகழ் பாடிய, போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய ஆவை தங்கவேல் அவர்கள் தன் மனைவி, மக்கள், பெண்டு பிள்ளைகளுக்கோ தங்கங்களே வைரங்களே சேர்க்கவில்லை என்றாலும் தங்கமான இதயங்களை சேர்த்து வைத்துள்ளார் என்பது இந்த விழா 4 மணியில் ஆரம்பித்ததிலிருந்து 7:30 மணி ஆன பொழுதும் இம்மியலாம களையாமல் இருப்பதற்கு காரணம் சமூக ஆர்வலர் ஐயா தங்கவேல் அவர்கள் தங்கமான இதயங்களை பெற்றுள்ளார் என்பதை நான் இதற்கண் அறிந்து கொள்கிறேன். அந்த தங்கமான இதயங்களுக்கெல்லாம் நன்றி நகுலும் இந்நிகழ்வு போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தான் சார்ந்திருக்கக்கூடிய புத்த அறநெறிகளை தனக்கே உடைய பாணியில் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆவை தங்கவேல் அவர்கள் நீண்ட நெடிய கால நம் நண்பர், போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய புத்த அறநெறியாளர் அண்ணன் தம்மச்செல்வன் அவர்களை நன்றி நல்குமாறு உங்கள் அனைவரும் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் வை தங்கவேல் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர் ஆற்றிய பணியை வாழ்த்தி சிறப்பு செய்வதற்காக இந்த நினைவேந்தல் கூடுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் புத்தனாம்பட்டி கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற அவருடைய உற்றார்கள், உறவினர்கள் திரு மருதை, திரு தனசேகரன், செல்வராஜ், ரமேஷ், வீரமலை, பிரசாத் ஆகியோருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். செட்டிக்குளம் நா குணா, மு திவாகர் ஸ்ரீரங்கம், மா தங்கமணி வடலூர், பாவலர் சாத்தனூர் துரை ஆனந்த், சமூக ஆர்வலர் வி அன்னலட்சுமி நாராயணன், செயற்குழு உறுப்பினர் பன்னாட்டு தமிழ் உறவு மன்றம், ஈரா தியாகராஜன், எம்காம் பிஜிடிசிஏ மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் தின்னனூர், டாக்டர் ஐயா அன்பழகன் அவர்கள், திருச்சி மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் மக்கள் பாதை, அன்பு சகோதரர் காவேரி நாடன், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் மக்கள் அதிகாரம், பாவலர் ராமர் அவர்கள், பெரம்பலூர் மாவட்ட தலைவர் தமிழ் வழி கல்வி இயக்கம், தோழர் செல்வமணியன், தமிழ்நாடு பொது உடைமை கட்சி யோகா ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள், தமிழக ஆளுநர் விருதாளர், வழக்கறிஞர் வி ரங்கராசன் அவர்கள், திருச்சி மாவட்ட தலைவர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கழக சங்கம், பேராசிரியர் தி நெடுஞ்செழியன் ஆசிரியர், பாவலர் கேளிர் இதழ் இவர்களோடு இந்த சமூக ஆர்வலர், பன்முகத்தன்மை உள்ள ஆட்சியாளர் படத்திறப்பை திறந்து வைத்து அவருடைய பணிகளை ஆற்றி சென்ற விதங்களை விவரித்த முத்தமிழ் அறிஞர் ஆசி சின்னப்பத்தமிழர் மாநில தலைவர், தமிழ் வழி கல்வி இயக்கம், இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தம்பி விஜயபிரபு அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான பங்காற்றி தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிற எமது அருமை சகோதரர் எழுத்தாளர் வாளையூர் குணா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவரை பற்றி ஒரு 2-3 செய்திகளை நான் குறிப்பிட்டு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். அவர் ஒரு பெரிய தன்னம்பிக்கையாளர். எப்படின்னா அவரோட அறிமுகம் ஒரு எதிர்முரணா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலதான் எனக்கும் அவருக்கும் நட்பு வந்தது. அந்த சமயத்துல அப்ப அவர் அந்த வழக்குல அவரு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. ஆனா நாங்க 2 பேரும் நிறைய பேசிட்டு இருக்கிறோம். அது முடிவுக்கு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது இவரு இருந்திருக்கிறாரு அப்படின்னா. ஆனால் மனிதன் தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், மேலும் வாழ்வியலை நாம் நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். தவறை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நாம் மனிதனாக இருக்கவே முடியாது. புத்த சமயத்தில் ஒரு பழமை வாய்ந்த புதுமையான ஒரு தத்துவம் இருக்கும். பிறப்பு துன்பம், பிறவா நிலை பேரின்பம். பகவத் புத்தர் கூறுவது பிறப்பு துன்பம் என்கிறார், பிறவா நிலை பேரின்பம் என்கிறார். பிறப்பு எவ்வாறு நிகழ்கிறது என்றால் அறியாமையின் காரணமால் பிறப்பு நிகழ்கிறது என்றார். அறியாமையின் குறியீட்டை பன்றியோடு ஒப்பிடுகிறார். இதையே வள்ளுவர் சொல்லுவார், அவருடைய திப்பியடக்க நூல்களில் இருந்து சொல்லுவார். நிறைய குறள்களில் சொல்லியிருப்பார். புத்தரை பற்றி நிறைய திருக்குறள்ல சொல்லியிருப்பார். அது போல நன்மையை ஏன் செய்ய வேண்டும், தீமையை ஏன் செய்யக்கூடாது? பொய் பேசுவதனால் அவன் தீமையின் பாதைக்கு செல்கிறான். அவன் பொய் சொல்லாமல் இருப்பதினால் அவன் நன்மை வழி செல்கிறான். அவர்கிட்ட இருக்கிற பிடிச்ச விஷயம் பொய் சொல்ல மாட்டார். நான் இந்த இடத்துல இருக்கேன், இப்படிதான் இருக்கேன் அப்படிப்பாரு. பொய் சொல்ல மாட்டார். அதே மாதிரி ஒரு விஷயத்துல நேர்மையா இருப்பார். என்ன எடுத்துக்கிறோமோ அதுல நேர்மையா இருப்பார். குறைந்தபட்சம் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்கள்ட்ட அது வேணும். நமக்கு இது இருக்கு, நம்ம பார்ப்பாங்க போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் குறைஞ்சபட்சம் இல்ல, அதிகபட்சமாவே நேர்மையா இருப்பார். இந்த மது ஒழிப்பு போராட்டத்தின் போது சசி பெருமாள் கூட ஒரு போராட்டத்துக்கு தயாரானோம். இரவு பேசுறாரு, காலையில போலாம் தலைவர் அப்படிங்கிறாரு. என்னடா அது, உடனே போலாமா அப்படின்னா, ஆமா ஒரு 5 பேரை எடுத்துட்டு கிளம்பலாம், சைக்கிள்லாம் அங்க குமரப்பாளையத்துல ரெடியா இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு. நான் உடனே தம்பிகள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு
நேரா கிளம்பி போயிட்டோம். குமரபாளையத்துல இருந்து இடையாப்பட்டி வரை சைக்கிள்லே போனோம். 50 கிலோமீட்டர் இருக்கும், 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அது சைக்கிள்லே போனோம். அவரும் எங்களோட சேர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவரும் சேர்ந்து வர்றாரு. என்னடா இது, நீங்க ஏங்க சிரமப்படுறீங்க அப்படின்னு. இல்ல நானும் வர்றேன், உங்களோட போராட்டத்துல அந்த ஈக்குவலா வருவார், எங்களோட வருவார். அப்ப அதுல எல்லாம் என்னன்னா அவருக்கு உண்மையிலுமே அந்த உணர்வு இருக்கும். அந்த ஒரு மனுஷ சமூகத்துக்கு உண்மையா போராடுறோம் அப்படின்னா அந்த உண்மையோட இருக்குன்னு நினைப்பாரு. அதுபோல இந்த இதயம் சம்பந்தப்பட்ட இது வருகிற பொழுது ஒரு சின்ன குழந்தை வாழை இருக்கும், வாழை இருந்தா அந்த பொண்ணு ஒரு 12 வயசு இருக்கும். பேருந்து நிலையத்துல பேசிட்டு இருக்கிறோம். எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததையும் தலைவர் வேற இது வேற இருக்காரு, ஒரு ஃபீட்பேக் ஏதாவது வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தவிர்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து சொல்றாங்க, இப்ப பரவாயில்லப்பா, 1 மாசத்துல ஆப்ரேஷன் பண்ண போறோம், என்ன செய்யறதுன்னு புரியலப்பா அப்படிம்பாங்க. அப்ப கலைஞர் காப்பீடு திட்டத்துல இதே அறுவை சிகிச்சைக்கெல்லாம் இது கொடுத்துட்டு இருந்தாங்க, உதவி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஸ்கீம்ல. அப்ப இவர் கேட்கிறாரு, என்ன தலைவர் இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாரு. 5000 ரூபாய் ஒரு வாரத்துல கொடுக்குறாரு. இந்த இதே ஒரு ஹோல்ஸ் இருக்கு, அதை சரி பண்றதுக்கு 400-5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. கொடுத்தாரு. பொது வாழ்க்கையில ஏதாவது பட்டுச்சுன்னா அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாருலாம் தெரியாது. ஆனா ஒரு நிதியை, சொற்ப நிதியை அவர் கையில கிடைச்சதை அந்த தானமா கொடுப்பாரு. அப்ப அந்த பொண்ணு முடிச்சுட்டு ஒரு நாள் திரும்ப ஒரு மாசம் கழிச்சு திரும்ப சந்திக்கிற வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்பயும் நேரா தான் இருக்கும் எல்லாருமே. அந்த பொண்ணு சொல்லுத, எப்படி ஆப்ரேஷன் பண்ண இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாரு அந்த பொண்ணுகிட்ட, குழந்தைகிட்ட கேட்கிறாரு. அது படப்படன்னு சொல்லுது, அது ஒண்ணும் இல்லை அங்கிள், இப்படிதான் போனாங்க, ஹாஸ்பிட்டல் போனோம், எல்லாம் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு சிம்பிளா சொல்லிச்சு, எனக்குலாம் ஒரு பயம் இருக்கு அப்படின்னாரு. ஆனால் அந்த குழந்தை அவர் பயத்தை தீர்த்துச்சு அந்த நேரத்துல. அது சொல்லுவார், இதை பாருப்பா, இவ்வளவு சின்ன குழந்தையா இருந்தாலும் இவ்வளவு இருக்கு, நம்மளாம் எவ்வளவு தூரம் நிறைய கத்துக்கணும் போல அப்படின்பாரு. அப்படி அந்த அவரை நம்புவார், நம்ம இருக்கணும், போகணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறுதி நேரத்துல கல்விக்குடி கதிரேசனை நான் அந்த இடத்துல சொல்லணும். அவரு நான் பேசுறாரு, இந்த மாதிரி வெளில போறோம், போராட்டத்துக்கு போறோம், சிஎம் இது பண்ணி ஒரு கருப்பு கொடி போராட்டத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப யாராவது அனுப்பலான்னா எனக்கு யாரும் தோணல. அப்ப கல்விக்குடி கதிரேசன் அவர் வரல. அவர் இந்த நிகழ்ச்சி கூட என்கிட்ட சொல்லியிருந்தாரு, நான் எதுவும் வர முடியல. அவரை தான் அனுப்பிச்சு விட்டுறேன், சரி நீங்க கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சில நேரங்கள் காவல்துறையோட நெருக்கடி இதெல்லாம் போச்சு, ரொம்ப தகாத இது இருந்தாலும் அவர் ஒரு தன்னம்பிக்கையாளர், பொது சமூகத்துல உண்மையா இருக்குன்னு நினைப்பாரு, என்ன விஷயம் எடுத்தோமோ அதுல நேர்மையா இருக்கும்னு நினைப்பாரு, எந்த சமரசமும் பண்ணிக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை வாழ்ந்து விட்டு இந்த நேரத்தில் அவர் நம்மோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர் நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். பல பேருக்கு இந்த நிகழ்வு ஒரு ஊக்கமா இருக்கும், பொது சமூகத்துல இருந்து வருது. இன்னும் சொல்ல போனா அவரு இந்து மதத்துல ஒரு தெரியும் உங்களுக்கு, அதுல இருந்து வர்றதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு சமூகத்துக்கு எந்திரிச்சு வர்றதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்து மதத்துல சில சமூகத்துல இருந்து பொது வாழ்க்கை வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வாழ்வியல் சூழல் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வரமாட்டாங்க. சில சமூகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அது மாதிரி போன்ற சமூகத்துல ரொம்ப கம்மியா வருவாங்க. ஆனா அது போன்ற சமூகத்துல அவர் ஒரு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாரு. அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு உழைச்சிருக்கிறாரு. அந்த உழைப்பு அவர் வாழ்க்கைக்கு தகும், இந்த சமூகத்துக்கு தகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.